பிரித்தானியா 4 பேருக்கு தடை விதித்திருக்கிறது. மனித உரிமை மீறல் சம்பந்தமான நடவடிக்கை என்ற அடிப்படையில் இதை நாங்கள் முதலில் வரவேற்கின்றோம். ஆனால் ஒரு வினோதம் நடைபெறுகிறது. தென்னிலங்கையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசு சார்ந்தவர்கள் உட்பட ஜேவிபி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றாக நின்று இவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது வினோதமாக இருக்கிறது. ஜேவிபி அரசாங்கம் ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாக ஐநா சபை தீர்மானம் எடுக்கப்பட்ட உடனே அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆதரவை கொடுக்கவில்லை என்பது முதலாவது. இரண்டாவது, இப்பொழுது இந்த 4 பேருக்கு பிரித்தானியா தடை விதித்ததை வைத்துக் கொண்டு அவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் கூக்குரல் போடுகின்றது. இரண்டாவது, இனவாதத்தின் அடிப்படையிலே இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை திட்ட தெளிவாக நாங்கள் அறிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே எங்களை பொறுத்தமட்டிலே மிக உண்மையிலே மனம் வருந்தத்தக்க ஒரு விடயம், எப்படி சிங்கள தேசத்திலே ஒருவருக்கு ஏதாவது ஒன்றால் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற, ஒன்றிணைந்து குரல் கொடுக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்சிக்காரர்களாக இருக்கலாம், ஒன்றாக தங்களுடைய குரல்களை கொடுக்கின்ற விடயங்கள் நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்த்த விடயம் இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத ஒற்றுமை ஈனத்தை இன்றைக்கு நாங்கள் பெரிய விஷயமாக, அதை ஒரு அக்கறை இல்லாத ஒரு விடயமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய போராட்டங்களும் ஒருமித்த போராட்டங்களாக அது நடைபெறுவதில்லை. ஒருவரும் நினைத்துத்தான் போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள். ஆகவே தொடர்ந்தும் எங்களை பார்த்து எங்களுடைய இந்த மனித உரிமை மீறல்களை செய்கின்றவர்களுக்கு பிரித்தானியா அரசு, ஐநா சபை கூட ஒரு எதிரான கருத்துக்களை, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த தருணத்திலே என்னை பொறுத்தமட்டிலே நாங்கள் எல்லோரும் தமிழர்களாய பிறந்து தேசியத்தை நேசிக்கிற எல்லோரும் இதை ஆதரிக்க வேண்டும். மனித உரிமை மீறல் சம்பந்தப்பட்டவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே அவர்களுக்கு நியாயம் வழங்குகின்ற, தீர்ப்பு வழங்குகின்ற நிலைப்பாடு ஏற்படுத்தப்படுவதற்கு நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்.